I call Al-Hafil Abu Bakr Siddiq Atai to give the motivational speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அருமையான ஒரு காலை பொழுதிலே கொடியேற்றக்கூடிய நிகழ்விலே கொடியை ஏற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பாரதியார் கூறுவார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று கூறுவார். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான நபர்கள் இருக்கிறார்கள். அந்த எத்தனையோ விதமான நபர்களுக்கு எத்தனையோ விதமான வெற்றிகள் கிடைக்கிறது, எத்தனையோ விதமான தோல்விகளும் கிடைக்கிறது. சில நபரெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பான், கடுமையான ஒரு முயற்சியில் ஈடுபடுவான், கடுமையாக முயற்சி செய்வான். ஃபஸ்ட்டு தோல்வி கிடைக்கும், ரெண்டாவது வெற்றி கிடைக்கும், திரும்ப தோல்வி கிடைக்கும், திரும்ப வெற்றி கிடைக்கும். இப்படி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி ஒரு நபனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு நபரை பார்த்தா ஃபஸ்ட்டு வெற்றி கிடைக்கும், அடுத்து வெற்றி கிடைக்கும், தொடர்ந்து வெற்றி கிடைக்கும், கடைசி லாஸ்டில் அவனுக்கு தோல்வி கிடைக்கும். அதே மாதிரி சில நபர்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே தோல்வி, அடுத்து போக போக ஃபுல்லுமே வெற்றியாக கிடைக்கும். காரணம், அவனுடைய வாழ்க்கை என்பது சரியான இலக்கை நோக்கி இல்லை என்பது அர்த்தம் கிடையாது, அவனை மாற்றிக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கணும், நான் இந்த உலகத்தையே மாற்ற போறேன், நான் இந்த உலகத்தை புரட்டி போட போறேன், எல்லா மக்களையும் மாற்ற போறேன், அப்பதான் நம்ம மாற முடியும், அப்பதான் நம்முடைய வாழ்க்கை என்பது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது மிக மிக தவறான ஒரு செயல். உன்னை நீ முதலில் மாற்று, அப்பொழுதுதான் இந்த உலகம் என்பது தானாக மாறும். உன்னை நீ எப்போ முதல்ல மாத்துறியோ, உன் உள்ளத்தை எப்போ நீ மாத்துறியோ, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்போ சீர்படுத்துறியோ, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்போ சிறப்பாக்குறியோ, அப்போ இந்த உலகம் உனக்கு பிடித்த மாதிரி மாறும். உனக்கு பிடித்த சிறப்பான முறையிலே இந்த உலகம் உனக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீ முதல்ல நீ மாறணும். ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான், நல்ல பணம் செல்வாக்கு எல்லாமே இருக்கு, பொருளாதாரம் எல்லாமே இருக்கு. ஆனால் அவனுக்கு எப்பயுமே தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தலைவலிங்கிறது அவனுக்கு சரியாக ஆகவே ஆகலை. எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டான், பெரிய பணக்காரன், எவ்வளவோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். அந்த தலையில் என்ன பிரச்சனைங்கிறதே யாராலையும் சொல்ல முடியல, அப்படி ஒரு சரியான தலைவலி அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த பணக்காரனுக்கு இவ்வளோ பெரிய தலைவலி இருக்கு, எத்தனை டாக்டராலும் சரி பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டருக்கு, வெளிநாட்டில் இருக்க டாக்டருக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஊரில் இந்த மாதிரி பணக்காரன் இருக்கான், அவனுக்கு தலைவலிங்கிறது சரியாகிறதே இல்லை, எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி அந்த வெளிநாட்டில் இருக்க டாக்டருக்கு தெரிஞ்ச உடனே, அவர் மிகப்பெரிய டாக்டர், அவர் என்ன செய்கிறார், சரி இவன்கிட்ட போனோம்னா நல்லா லம்பா பணம் அடிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வந்துடலாம், புது ஒரு கேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரெஸ்டாக இவங்க ஊருக்கு வராரு. வந்த உடனே அந்த பணக்காரனுக்கு இந்த விஷயம் தெரியுது. மற்ற டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க, அப்பா உன்னோட தலைவலியை நாங்களாம் சரி பண்ண முடியல, வெளிநாட்டிலேருந்து ஒரு டாக்டர் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, சரி இவனு சொல்லிட்டு அந்த டாக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த வீட்டு வேலைக்காரங்களாம் அனுப்பி வரவேற்றுட்டு வர்றதுக்காண்டி அனுப்புகிறான். அனுப்பினோடனே அந்த வேலைக்காரங்களும் போகிறாங்க. போய் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து டாக்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்லா கோட் சூட்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்கார் ஆள். சரி இவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு அவரை அழைச்சிட்டு வராங்க. வந்து வீட்டில் உட்கார வச்சு நல்ல உபசரிப்பு விருந்தெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, அந்த பணக்காரன் எங்கே, அந்த தலைவலின்னு சுற்றிட்டு இருக்காங்களா அவனை எங்கன்னு கேட்டோடனே அவன் அந்த ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. அந்த டாக்டரை கூட்டு போனோடனே அந்த டாக்டர் தலையில் கையை வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் சொல்கிறாரு, எப்பா உனக்கு வந்து கண்ணில் பிரச்சனை இருக்குது, தலையில் தலை வலிக்குதுன்னா அதுக்கு காரணம் கண்ணு தான். ஏன்னா நீ என்ன செய்ய, உன் கண்ணில் தெரிகிறது எல்லாத்தையுமே நீ இனிமே இந்த அடுத்த நொடியிலேருந்து நீ எதை பார்த்தாலும் அது பச்சை கலரில் தான் இருக்கணும், வேற கலர்லயே நீ பார்க்கக்கூடாது. அந்த பச்சை கலர்ல இருக்கிற பொருளை நீ பார்த்தேன்னா மட்டும்தான் உனக்கு இந்த தலைவலி சரியாகும். பச்சை கலர்ல இல்லாத பொருளை நீ பார்த்தேன்னு வச்சுக்கவேன், உனக்கு தலைவலி சரியாகாது அப்படின்னு சொன்னோடனே இவனு என்னடா இப்படி ஒரு புதுசாக ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு சவர்கள் ஃபுல்லாக, ஏன்னா எங்கே பார்த்தா பச்சை கலரில் இருக்க பெரிய பணக்கார வீடு, அந்த சவர் ஃபுல்லாக பச்சை கலர் பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டான். இனிமேல் நான் எங்கே பார்த்தாலும் பச்சை கலரில் தான் இருக்கும் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பச்சை கலர் பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த டாக்டரும் போயிட்டாரு. சரி இவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவன் என்ன செஞ்சுட்டான், வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டான். கொஞ்ச நாள் கழிஞ்ச உடனே என்ன செய்யறான், வீட்டுக்கு வெளியே போக ஆசைப்படுறான். எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளே இருப்பான். வீட்டுக்கு வெளியே போகல, வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா தலை வலிக்குது. என்னடா பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாமே வேற கலராக இருக்குது.
சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், டே வேலைக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக பச்சை கலரில் பெயிண்ட் அடிங்க, நான் எங்கே பார்த்தாலும் பச்சை கலர் தான் இருக்கணும், வெளியே போகணும், எனக்கு உள்ளே இருக்க முடியல அப்படி சொன்னோன்னே அந்த வேலைக்காரங்கன்னு என்ன செஞ்சுட்டாங்க, ஏரியா ஃபுல்லாக பச்சை கலர் பெயிண்ட், எதை பார்த்தாலும் பச்சை கலரு அடித்து முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகுது, எல்லா இடத்துலையும் பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பணக்காரன் வந்து பார்க்குறான், எல்லா இடமும் பச்சை கலரில் இருக்குது. இப்போ அவனுக்கு தலைவலியே கிடையாது. இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த டாக்டர் இருக்கார்ல, அவர் திரும்பி அதே ஊருக்கு வராரு. வந்து பார்த்தா எல்லாமே பச்சை கலரில் இருக்குது. ஒன்றுமே புரியல, என்னடா இது இந்த ஊர் பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு அவர் அந்த இதே மறந்துட்டார். அந்த ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு வயோதிகரை பார்த்தோம், அந்த மாதிரி பணக்காரனை பார்த்தோம், இந்த மாதிரி சொன்னோம், அதெல்லாம் மறந்துட்டார் அவர். என்னடா பச்சை கலரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாரு. திரும்பியும் அந்த பணக்காரன் இருக்காம்ல, அந்த பணக்காரனுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் அன்னைக்கு வந்து டாக்டர் தானே அப்படி சொல்லிட்டு திரும்பியும் அவர் என்ன செய்கிறாங்கன்னா கூட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இவர் ஒன்றுமே புரியல, யாரா நீங்களாம் என்னையாண்டா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கூட்டு போகிறாங்க. இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ஆகா இவர் சொன்னக்கப்புறம் எல்லாம் பச்சை கலர் ஆயிடுச்சு, நம்ம எஜமானருக்கு தலைவலியே வர்றதில்ல, இவர் தான் பெரிய ஆளு அப்படி சொல்லிட்டு அவரை கொண்டாடுறதுக்காண்டி தூக்கிட்டு போகிறாங்க. இவருக்கு பயம், ஐயோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஊருக்குள்ள வந்துட்டோம், எந்த பக்கம் பார்த்தாலும் பச்சை கலரில் இருக்கு அப்படி சொல்லி பயந்துட்டு இருக்காரு. அப்போ வீட்டுக்கு கூட்டு போனோடனே அந்த பணக்காரர் ஓடியா வந்து பணக்காரருடைய வீட்டு வாசலுக்குள்ள போகும்போது 2 பேர் நிற்காங்க பெயிண்ட் வாலியை வச்சுக்கிட்டு. அவர் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சு விட்டு, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கோட்டு ஃபுல்லாக பச்சை கலரில் அடிச்சு விட்டு, எதுக்குடா அப்படி செய்றீங்கன்னு கேட்டால், எங்கள் பணக்காரர் இப்படி இருந்தால் தான் பார்ப்பாரு, இல்லாட்டி கண்ணை உங்களை பார்த்து பேச முடியாது, அவரால் கண்ணை மூடிட்டு தான் பேசுவார் அப்படின்னோடனே இவருக்கு சரியான கோபம். சரி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அந்த பணக்கார வேகமாக ஓடி வந்து காலில் விழுகுறான். ஐயா உங்களால் தான் அப்படி நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு காசு பணம் தான் அள்ளி கொடுக்கான். கொடுத்தோடனே இவருக்கு என்னடா சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்க அன்னைக்கு ஒரு நாள், இந்த மாதிரி நீ பார்க்குறதெல்லாம் பச்சை கலரில் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு கண்ணு வலி வராதுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஊர் ஃபுல்லாக பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன், எனக்கு தலைவலியே வர்றதில்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாடா, அட முட்டா பையில, ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி உன் கண்ணில் மாட்டியிருந்தனா உனக்கு பார்க்குறது எல்லாமே பச்சை கலர் தெரிஞ்சிருக்குமேடா, அதை விட்டுட்டு ஏன்டா ஊர் ஃபுல்லாக கண்ணாடி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொன்னாராம். எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், ஒரு கண்ணாடி மாற்றம் என்கிற கண்ணாடிய உன்னுடைய கண்கள்ல நீ அணிந்தால் போதும், இந்த உலகம் என்பது உனக்கு மாற்றமாக தெரியும். அதை விட்டுட்டு இந்த உலகம் ஃபுல்லா நான் பச்சை கலர்ல மாத்த போறேன் அப்படின்னு நினைக்கிறத விட உன்னை நீ மாற்றி இந்த உலகம் சரியாக மாறும். நீ எப்ப மாறுகிறாயோ அப்ப மாறும். எல்லாம் நினைக்கலாம், என்னடா மாறுங்க, எப்படி மாற, இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம், சாவ போறோம், இனிமே எப்படி மாற, என்ன செய்யறது, எல்லாரும் புரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிற சமயத்துலதான் பாரதிதாசன் சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். உன்னுடைய வார்த்தையை நீ முதல்ல மாற்று. உன்னுடைய வார்த்தையை சிறப்பானதாக உயர்வானதாக நீ ஆக்குகிற பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பது சிறப்பானதாக உயர்வானதாக ஆகும். உன்னுடைய வார்த்தைகள் எப்பொழுது சரியானதாக இருக்கும், உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை எப்ப சரியாக இருக்கும், பிற மக்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். உன்னுடைய வார்த்தையை நீ மாற்றினால் நீ சரியாக மாறுவாய், இந்த உலகம் அதற்கு பிறகு மாறும். உன்னுடைய வார்த்தைகள் முதலில் சரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ விதமான பேச்சுகள் நம்மளுடைய வாயிலிருந்து வருது. எத்தனையோ விதமான, ஒருத்தனை நம்ம உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகவும் முடியும், ஒருத்தனை உயர்ந்த இடத்திலிருந்து கீழே இடத்துக்கு நம்மளால கொண்டு வரவும் முடியும். அதற்கு நம்மளுடைய வார்த்தைகள் தான் காரணம். ஒருத்தன்ட்ட பாசிட்டிவா பேசினா அவன் வளர்ந்துக்கிட்டே போவான், இன்னொருத்தன்ட்ட நெகட்டிவா பேசினா அவன் கீழே இறங்கி போயிட்டே இருப்பான். ஒரு குரு ஒரு ஊருக்கு போறாரு. போகும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய குரு வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம சில சந்தேகங்கள்லாம் கேட்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வயசானவர் இருக்காரு. அந்த வயசானவர் என்ன நினைக்காருன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், என்னுடைய பேரம்பேத்திலாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களாம் பார்க்கணும், எனக்கு நான் இறந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு அந்த ஊர்ல. இந்த மக்களால் அதை சகிக்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்த உடனே அந்த பெரிய மனிதரை கூட்டிட்டு போய் அந்த குருட்ட உட்கார வைக்காங்க. உட்கார வச்ச உடனே இவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியல, எனக்கு இறந்துருவேணும்னு பயமா இருக்கு, நாளைக்கே இறந்துருவேணும், அடுத்த நொடியே இறந்துருவேணும் பயமா இருக்கு, இவ்வளோ வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குருட்ட சொன்னோடனே ஒரு பக்கத்தில் அந்த இளைஞன், எல்லா ஊர்லேயுமே அந்த மாதிரி இருப்பான், கத்துனான், கிழட்டு வயசுல உனக்கு என்னையா ஆசை இருக்கு, செத்து தொலையா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திட்டின உடனே இந்த குருவுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து சொன்னாராம், அந்த முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். முட்டாள்னு சொன்ன உடனே அந்த இளைஞனுக்கு சரியான கோபம், யாரை பார்த்து முட்டாளுங்கிறீங்க, எங்க ஊர்ல வந்து எங்களே முட்டாளுங்கிறீங்களா, அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படி இப்படி சொல்லி அந்த குருவை திட்டுறாரு. திட்டும் பொழுது அந்த குரு சொன்னா, நிப்பாட்டு,
உன்னை இப்ப நான் முட்டாளுங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த முட்டாள் என்கிற ஒரு வார்த்தை உன்னை இவ்வளவு பெரிய கோவக்காரனா மாத்தி இருக்குன்னா, நான் அவர்கிட்ட ஐயா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வாழ்வீங்க, பயப்படாம இருங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தையை நான் அவர்கிட்ட சொல்லி இருந்தேன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பார்ல. வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். வார்த்தையை பார்த்து பயன்படுத்த வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, டோன்ட் லிவ் வித்அவுட் நோவிங் த டிப். ஆழம் தெரியாமல் கால விடக்கூடாது. ஒரு விஷயத்தை நீ அடைய போறனா, ஒரு இலக்கை நீ அடைய போறனா, அதை உண்டான முழு நாலேஜ் உன் இடத்துல இருக்கணும். அதை உண்டான முழு கல்வி, அது எப்படி, அது என்ன, அதுல இருக்கக்கூடிய என்ன, எல்லாத்தையும் நீ ஆராய்ந்திருக்க வேண்டும். அப்பதான் ஒரு இலக்கை உன்னால எட்ட முடியும். ஒரு விமான நிலையத்துல வேலை பார்க்குற ஒருத்தன், சுத்தம் பார்க்குறவன், கூட்டுற வேலை செய்யறவன், அங்க இருக்க குப்பையை பிறகு குப்பையில போடுற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா, ஏரோப்ளேனுக்குள்ள போனா ஆசைப்படுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ற நேரத்துல யாரும் தெரியாம உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே அங்க கிளீன் பண்ற மாதிரி அப்படியே ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே அப்படியே அந்த விமானம் ஓட்டுற அந்த டிரைவர்லாம் உட்காந்துருப்பாங்களே, அந்த கண்ட்ரோல் ரூம் அந்த இடத்துக்கு போய் உட்காந்துட்டான். உட்காந்த உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, ஏரோப்ளேனுக்குள்ள தானே வரணும் பார்த்தேன், அந்த ஓட்டுற இடத்துக்கு நம்ம வந்து உட்காந்துட்டோம், இப்போ இதை எப்படியாச்சும் ஓட்டணும்னு ஆசை அவனுக்கு வந்துருச்சு. ஓட்டணும்னு ஆசை வந்தோடனே அப்படியே அங்கங்க தேடுறான். என்னத்தை தேடுறோன்னு அவனுக்கே தெரியல. ஏதோ இப்படி இப்படி அலசுறான். பார்த்தா அங்க ஒரு புக்கு இருக்கு, விமானம் ஓட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு இருக்கு. இவனும் ஆகா சந்தோஷம்டா, சூப்பர், இந்த புக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா புக்கை திறப்பி படிக்கிறான். ஃபர்ஸ்ட் பேஜ, விமானத்தை ஓட்டுவதற்கு முதலில் அந்த பச்சை கலர் பட்டனை அழுத்தவும் அப்படின்னு எழுதியிருக்கு முதல் பக்கத்துல. இவனும் ஆகா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர் பட்டனை அமுக்கிட்டான். அமுக்கணும் உடனே சத்தம் ஓடுது ஏரோப்ளேனு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்தை திருப்பி படிக்கிறான். இது விமானம் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னே செல்வதற்கு இந்த இதை இழுக்கணும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு அந்த படத்தோட. அதையும் பிடிச்சி இழுக்கிறான். விமானம் அப்படியே போகுது. போய்கிட்டு இருக்கல அடுத்த பக்கத்தை திருப்புறான். அடுத்து என்னடா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விமானம் நகர்ந்து கொண்டு இருக்கல, இதை பிடிச்சி மேல தூக்கணும், அப்பனா ஏரோப்ளேன் மேல போயிடும் அப்படின்னு போட்டிருக்கு. அதையும் இவன் என்ன செய்யறான், சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துறான். விமானம் மேல பறந்துருது. நல்லா சுத்துறான். நல்லா எல்லா இடத்துக்கும் சுத்தோடனே அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் பயம். ஆகா என்னடா இவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டானே ஏரோப்ளேனை, எப்படி இறங்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு அடுத்து சரி போதும் ரொம்ப போர் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தை திருப்புறான். புக்கு முடிஞ்சிருது. அந்த புக்காசிரியர் கீழே எழுதியிருக்காரு, இதோட நம்முடைய முதல் பாகம் முடிந்து விட்டது, ஏரோப்ளேனை எப்படி கீழே இறக்க வேண்டும் என்று அடுத்த பாகத்திலே நாம் பார்ப்போம் என்று எழுதியிருக்காரு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு அதிர்ச்சி, என்ன செய்யறேன்னு தெரியல. ஐயோ முடிஞ்சிச்சு சோழி, அவ்வளவுதான். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை முழுமையாக கற்காமல், ஒரு விஷயத்தை நன்கு அறியாமல் அந்த விஷயத்திலே கால விடக்கூடாது. அந்த விஷயத்திலே நம்ம ஈடுபடக்கூடாது. ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்கை பற்றிய உண்டான முழு நாலேஜ் உன்னிடத்துல இருக்குதான் முதல்ல உன்னை நீ சோதிச்சு பார்க்கணும். ஆக சகோதரர்களே, வரக்கூடிய காலத்தை உயர்ந்த வெற்றியாளர்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.